பிரைஸ் அல்லாஹ். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கத்தக்கதான ஒரு விசுவாசம் அந்த மகளிடத்தில் இருந்தது. காரணம் என்ன? கூட்டத்திலே சென்று அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவனை தேடி வந்தார். நாமும் தேவனை அவ்வாறு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிற பொழுது அவருடைய வசனம் நமக்கு சுகமளிக்கிறதாக, விடுதலை தருகிறதாக, ரட்சிப்பை தருகிறதாக, குணமாக்குகிறதாய் இருக்கின்றது. அதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவர் திரும்பி பார்த்து அந்த சகோதரனிடத்தில் சொல்லுகிறார், உனக்கு சுகமாயிற்று என்று. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 19ஆம் தேதி 2ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், சுகம் பெறுகிறவர்களாய், விடுதலை பெறுகிறவர்களாய், ஆண்டவரே நீர் திரும்பி பார்த்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் சுகபலத்தையும் ஆயுசு நாட்களையும் பெருகச் செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பையும், உழைக்கிற பிள்ளைகளுக்கு பலனையும், ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானத்தையும் கர்த்தர் உயர்த்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், கண்மலையின் மேல் உயர்த்துங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.